அரசியல் களம் தற்போது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை எட்டியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை எட்டுவதற்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாக பெற்றுள்ளது. இந்த சூழலில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டுமெனில் திமுக, அதிமுக அல்லது காங்கிரஸ் மற்றும் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அவருக்கு தேவைப்படுகிறது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளின் ஆதரவையும் தாவேகா கோர வாய்ப்புள்ளது. குறிப்பாக பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதால் அந்த கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக தனது ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது. இத்தகைய அரசியல் நகர்வுகளுக்கு தமிழக மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றில் பல முன்னுதாரணங்கள் உள்ளன. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து 96 இடங்களை மட்டுமே வென்றிருந்தது. இருப்பினும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் ஆட்சிக்கு வெளியே இருந்து ஆதரவு அளித்ததன் மூலம் எந்தவிதமான சிக்கலும் இன்றி 5 ஆண்டுகள் திமுக அரசு ஆட்சியை நிறைவு செய்தது. அதே சமயம் குழப்பமான சூழல்களும் வரலாற்றில் பதிவாகியுள்ளன. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் காலமான பிறகு ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் அக்கட்சி ஜே அணி மற்றும் ஜா அணி என இரண்டாக பிரிந்ததால் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட மோதல்களால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. தேசிய அரசியலை பொறுத்தவரை 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரசுக்கு எதிராக VP சிங் தலைமையில் திமுக உள்ளிட்ட 7 கட்சிகள் இணைந்து தேசிய முன்னணி எனும் கூட்டணியை உருவாக்கின. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 197 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்த போதிலும் தங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை என்று அப்போதைய குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனிடம் ராஜீவ்காந்தி தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு அளிக்க முன்வர VP சிங் தலைமையில் தேசிய முன்னணி அரசு அமைந்தது. ஆனால் பிற்காலத்தில் அயோத்தி விவகாரத்தில் பாஜக தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் 1990 நவம்பர் 7 அன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் VP சிங் அரசு தோல்வியடைந்து பதவி விலகியது. நாடாளுமன்ற வரலாற்றில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் ஒரு ஆட்சி கவிழ்ந்தது அதுவே முதல் முறையாகும். அதன் பிறகு தனிப்பெரும் கட்சியான காங்கிரசின் ஆதரவுடன் சந்திரசேகர் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. 380 MPக்களின் ஆதரவுடன் 1990 நவம்பர் 10 அன்று சந்திரசேகர் பிரதமரானார். தேர்தலில் எதிரெதிர் துருவங்களாக இருந்த போதிலும் ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் வெளியே இருந்து ஆதரவு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஓட்டு கேட்பு புகார் காரணமாக எழுந்த மோதலால் வெறும் 117 நாட்களில் சந்திரசேகர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதே போன்ற ஒரு நிகழ்வு 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் நடந்தது. அங்கு மெஜாரிட்டி இல்லாத நிலையிலும் தனிப்பெரும் கட்சியாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் வெளியே இருந்து ஆதரவு அளித்து ஆட்சி அமைக்க உதவியது. தற்போதைய தமிழக தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தால் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறவே இல்லை. அதேபோல் போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் இருவரும் கைகோர்ப்பதற்கான வாய்ப்பும் மிக குறைவாகவே உள்ளது. இத்தகைய நிலையில் விஜய் முன் 2 முக்கிய வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன. முதலாவதாக திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிறிய கட்சிகளை திரட்டி அவர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்கி ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பது. இரண்டாவதாக இந்த தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள அதிமுகவின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைப்பது அல்லது அதிமுக வெளியே இருந்து தரும் ஆதரவை ஏற்று ஆட்சி பொறுப்பை ஏற்பது. இந்த 2 வாய்ப்புகளில் விஜய் எதனை தேர்வு செய்ய போகிறார் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெளிவாகிவிடும்.